Solve the regression relation of the Fibonacci sequence of numbers fn equal to fn minus 1 plus fn minus 2. இது வந்து சப்ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். தெரியுதா? இதை என்ன சொல்லுவோம்? சப்ஸ்கிரிப்ட். மேல போயாச்சுன்னா அது என்னது? பவர்ல வந்துரும். டிகிரி இஸ் சப்ஸ்கிரிப்ட். கமா n greater than 2 with initial conditions. இது வந்து அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. f1 equal to 1 comma f2 equal to 1. சேம் ப்ராப்ளத்தை நம்ம இப்படியும் கேட்பாங்க. or f of n minus 1 plus f of n minus 2 இந்த ஃபார்ம்ல இருக்கும். so boundary conditions எப்படி வரும்? that is initial condition, not boundary condition. starting initial value f of 1 equal to 1, f of 2 equal to 1. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல போட்டிருக்கேன். நோட்டேஷன் மே சேஞ்ச். f இருக்கக்கூடிய இடத்துல a வரலாம், தெரியுதா? k g இப்படி எதுனாலும் வரலாம், தெரியுதா? சோ இங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா f ல இருக்குது, a ல வரலாம், சிலது a n ல இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்மட் bring these two term left side எதுவுமே நம்ம equal to 0. ஏன்னா நம்ம ப்ராப்ளம் வந்து நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ரெக்ரெஷன் ரிலேஷன் அதை தான் சால்வ் பண்றோம். டைட்டில் பாத்துக்க. லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். லீனியர் அப்படின்னா ஹையஸ்ட் பவர், வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் 1 இருக்கணும். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா பவர் எல்லாமே சேமா இருக்கணும், தெரியுதா? ரைட் சைடு ஈக்குவல் டு என்ன வரணும்? 0. இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ இதெல்லாம் ரைட் சைடு ஈக்குவல் டு 0 வரணும். bring these two term left side. so fn minus fn minus 1 minus fn minus 2 equal to 0. என்ன நடந்திருக்கு? இதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். this is a linear because f is a variable, power is 1, so it is called a linear and all the powers are same, so it is called the linear homogeneous regressions relations. okay, இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி கால்குலேட் பண்ணணும். find degree of the regression relation. find degree of the regression relation. the degree எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? largest subscript minus lowest subscript. the degree equal to, தெரியுதா? இதுதான் கான்செப்ட். அப்போ நல்லா பாத்துக்க. டிகிரி ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் சஸ்பெக்ட் என்னது? n மைனஸ் லோயஸ்ட் சஸ்பெக்ட் என்னது? n minus 2. மைனஸ் போட்டுட்டா n minus 2. multiple minus inside the bracket n minus n plus 2. n cancel equal to 2. இங்க வந்து என்னது? டிகிரி வந்து 2. டிகிரி 2 வந்தாச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அது எப்படி ஃப்ரேம் பண்றதான்னு பாத்துக்க. ஒரு r னு ஒரு நோட்டேஷன் கொண்டு வரணும். f எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன செய்யணும்? r கொண்டு வரணும், தெரியுதா? r இங்க டிகிரி என்னது? 2. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டிகிரி 2. அடுத்து நெக்ஸ்ட் இடையில என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். தெரியுதா? இடையில என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். அடுத்தது நல்லா பாத்துக்க. இந்த எண்ணெல்லாம் மறந்துடணும். இந்த டிகிரி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2. 3 னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 3 ல ஸ்டார்ட் ஆகும், தெரியுதா? அப்படியே டிகிரீசிங் ஆர்டர்ல போயிட்டே இருக்கும், தெரியுதா? சோ f போல r. இப்போ இங்க a இருந்தாலும் என்ன செய்யணும்? r. இது ஒரு நோட்டேஷன். எல்லா ப்ராப்ளமும் ஒரே கான்செப்ட்ல வந்துரு. மைனஸ் இதுல 2 இருந்தா இங்க என்ன செய்யணும்? 2 போடணும். 3 இருந்தா 3 போடணும். இங்க எதுவுமே இல்ல. அப்ப என்ன இருக்கு? 1 இருக்குது. சோ அடுத்தது வந்து r மைனஸ். இங்க பிளஸ் இருந்தா இங்க என்ன செய்யணும்? பிளஸ், தெரியுதா? இங்க எந்த கான்ஸ்டன்ட் இருக்கோ அந்த கான்ஸ்டன்ட் தான் அங்க வரணும். இப்போ மைனஸ் 5 f n minus 2 இருந்தா அங்க என்ன செய்யணும்? மைனஸ் 5. இது r ஸ்கொயர்ட். அடுத்த பவர் ரெடியூஸ் ஆயிட்டு, தெரியுதா? அடுத்தது இதோடயே ரெடியூஸ் ஆகும். 2 1 r power 0. r power 0 என்னது? any number power 0 1. so அந்த கான்ஸ்டன்ட் முடிஞ்சது. so இங்க minus 1 equal to 0.
இப்போ இதுல 5 இருந்தா என்ன செய்யணும் -5, இதுல 2 இருந்தா என்ன செய்யணும் -2 r, இதுக்கு ஃபார்முலா 5 இருக்குதுன்னா என்ன செய்யணும் 5r². அப்ப ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண தெரியுதுல்ல, இதுல மிஸ்டேக் பண்ண கூடாது, தெரியுதா? r² - r -1 = 0. இங்க வந்து என்ன செய்யணும் லெட் அப்படிலாம் ஒன்று போடணும்னா, ஏன்னா இதுல a வருதுன்னா இங்க என்ன செய்யணும் அதே தான் r தான். இப்போ a சப்ஸ்கிரிப்ட் n இருக்குது, இங்க என்ன செய்யணும் r², தெரியுதா? இங்க a சப்ஸ்கிரிப்ட் n - 1 r, அதே கான்செப்ட். இங்க ஃபங்க்ஷன் f ல இருக்குது, சிலது a ல இருக்கும், சிலது g ல இருக்கும், k ல இருக்கும், இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களோட புக்கை பார்த்தாச்சுன்னா தெரியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாடல். ஸோ இதை நீங்க கொண்டு வந்துடணும். இதை வந்து take it as 1, இதை வந்து நம்ம சால்வ் பண்றோம். இந்த கால்குலேட்டர்லாம் வச்சிருந்தான்னு வச்சுக்க ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும், தெரியுதா? அப்படி இல்லைன்னா நீ பாட்டுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்க. ஏன்னா அதுல இமேஜினரி ரூட்டும் வரும், ஆர்டினரி ரூட். நம்ம கேசஸ்ல ரியல் டிஃபரண்ட் ரூட், ரியல் சேம் ரூட், கேஸ் 3 வந்து இமேஜினரி ரூட், அப்படி 3 கேசஸ் இருக்கும். பாரு இருக்குல்ல, 3 கேசஸ் இருக்கும். அதனால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்க. சோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் r = நல்லா காட்டுங்க, r = r ஓட வேல்யூ கால்குலேட் பண்றோம். குவாட்ராட்டிக் ஃபார்ம் தெரியுங்களா? ax² + bx + c = 0. இந்த ஃபார்ம்ல இது இருக்குது, இதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதோட இதெல்லாம் நீ சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்ப. என்ன வரும் -b + or - √b² - 4ac/2a. இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கு. இதை நீ வேற கொண்டு அப்ளை பண்ண போற. இப்போ பாரு, a இடத்துல யார் இருக்கா 1, x இடத்துல யார் இருக்கா r, இருக்குதா? அப்ப அப்படியே வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போற. நல்லா பாத்துக்க, -r - b இடத்துல யார் இருக்கா, r க்கு கோஎஃபிஷியன்ட் என்னது, அதான் b. அது யார் இருக்காங்க -1 இருக்கு. சோ மைனஸ் என்ன வரும், -1 + or - √b² -1 the whole square -4 into a. What is a? a இடத்துல யார் இருக்கா 1 into c. c இடத்துல யார் இருக்கா பாரு, யார் இருக்கா -1 whole divided by 2 into a. a இடத்துல யார் இருக்கா 1, சரிதா? so equal to 1 + or - -b. கரெக்ட் தானே? b ங்கிறது யாரு -1, 1 - +4 divided by 2 கரெக்ட் தானா? அடுத்தது நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இதுல போட்டுரும் 1 + or - √5/2 கரெக்ட் தானா? அப்ப இந்த ஈக்குவேஷன் இதுல இருந்து கன்வெர்ட் பண்ணது தெரியுதுல, இதை எப்படி கொண்டு வருவ, டிகிரி கால்குலேட் பண்ணணும், தெரியுதா? லார்ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் மைனஸ், இதுல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பிராக்கெட் போடாம செஞ்சிருவான், தெரியுதா? அப்போ வந்து n - n, இதுல வந்து -2 வச்சிருப்பான், லாஸ்ட்ல டிகிரி -2 போட்டு நெகட்டிவ்ல இருக்கும், தெரியுதா? டிகிரி வந்து எங்க போயிடும் நெகட்டிவ். அதனால கரெக்டா இதை டீல் பண்ணிக்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. திரும்ப இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல என்ன செய்ய போற, சால்வ் பண்ற. பிகாஸ் ஹையஸ்ட் பவர் 2னால, ஓகேவா? சரி, ஓகே. அப்போ நமக்கு வந்து r க்கு ரெண்டு வேல்யூ, r = 1 + √5/2, என்னொன்னு 1 - √5/2, கரெக்ட்டா? -b + or - √b² அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து r வந்து கால்குலேட் பண்ணோம். நான் case1 case2 case3 தந்திருக்கேன், அவ்வளவுதானே? இதுல r க்கு 2 ரூட், பிகாஸ் ஹையஸ்ட் பவர் இஸ் 2. 2 ரூட் டிஃபரெண்டா இருக்கா சேமா இருக்கா? ரெண்டு ரூட்டும் டிஃபரெண்டா இருக்கா சேமா இருக்கா? இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, அதனால என்னதான் டிஃபரெண்ட். அப்ப 2 ரூட்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னா கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 1. கேஸ் 1 என்ன டீல் பண்ணுது, இங்க வந்து ஹியர் 2 ரூட்ஸ் ஆர் ரூட்னா சொல்யூஷன், அதுக்கு பேர் என்னது ரூட்னா சொல்யூஷன், நான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது பேர் தான் ரூட். ரூட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அப்படி டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதோட சொல்யூஷன் பார்ட் என்ன வரும், f = ஏன் இதுல f போடுறோம், இங்க ஃபங்க்ஷன் என்னது f, அதனால f போடுறோம், தெரியுதா? f = a × r1 power n
பிளஸ் b into r2 பவர் n. இங்க r1 என்னது? r1 யாரு? இங்க r1 யாரு? 1 plus root 5 by 2. r2 யாரு? 1 minus root 5 by 2. ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. தொலைச்சிருவேன். பாத்துக்க. ஓகேவா? இங்க what is the n? என்னங்கிறது டிகிரியே கொண்டு வந்தோம். சரி, டிகிரி வேண்டாம், அதை இப்போ லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு? f equal to இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். a into what is r1? 1 plus root 5 by 2. இல்ல அந்த என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம், இல்லாட்டா நம்மளுக்கு மிஸ்டேக்ஸா வந்துடும். அப்படி இருக்கு. என்ன லாஸ்ட்ல நம்ம இந்த பவுண்டரி கண்டிஷன் தந்திருக்காங்கல்ல, f1 equal to 1, f2 equal to 2 தந்திருக்காங்கல்ல, அந்த பவுண்டரி கண்டிஷன் ஆர் இனிஷியல் கண்டிஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்னோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? இது என்னன்னு இருக்கட்டும். n plus b r2 சாரி r2 ஓட வேல்யூ என்னது? 1 minus root 5 by 2 whole power n. ஆக்சுவலா இதுதான் முடிஞ்சது. பவுண்டரி கண்டிஷன் தரல அப்படின்னா நல்லா கேட்டதா இருக்குல்ல. இனிஷியல் கண்டிஷன் நாட் given. You have to stop with this. இதோட முடிஞ்சு போயிடும். சரிதா? இனிஷியல் கண்டிஷன் givenனா என்ன மீனிங்னா அந்த கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குல்ல, என்னலாம் a and b, அந்த a and b ஓட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் மீனிங். சரிதா? நல்லா பாத்துங்க. If they didn't give initial condition, you have to stop with this. Otherwise, you have to substitute the initial condition, find a and b value, then substitute the a and b value here. அதோட தான் ஆன்சர் முடியும். பாருங்க, இதை வந்து take it as 2. Take it as 2. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஒரு நல்ல ஒர்க் ஒரு பாயிலாம் கொண்டு வந்து இதுல போட்டு படுத்துடலாம். சப்ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு? 1 இருக்குது. அப்ப நல்லா பாத்துக்க, சப்ஸ்கிரிப்ட்ல 1 இருக்குது அப்படின்னா நம்ம n வரக்கூடிய இடத்துல அங்க என்ன வருது மீனிங்? n வரக்கூடிய இடத்துல என்ன மீனிங்? 1 வருது. சரிதா? அப்ப நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் put n equal to 1 in, put n equal to 1, சாரி இதுல f போட்டல fn, நம்ம மொத்த மெயின் ஃபங்க்ஷன் n fn. சரிதா? இதுல என்ன டிகிரி ஹையஸ்ட் வருதோ அதான் fn. சாரி, எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுதான். an னா an. ஃபர்ஸ்ட் டைம் ஹையஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அதுதான் இதுல எழுதிட்டு வரணும். an னா an, gn னா gn. ஓகேவா? இங்க fn, இத மறந்துடாத. சரி, put n equal to 1 in 2. 1 in 2 வேடு வருதுன்னு பாரு. f1 equal to a into 1 plus root 5 by 2 whole power 1. n வரக்கூடிய இடத்துல என்ன போடணும்? 1. next plus b into 1 minus root 5 divided by 2 power 1. ஓகேவா? சரி, அப்படி போட்டா அது எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்? ரைட் சைடுல என்ன இருக்கு? 1. சோ இத வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணனும் அப்படினா ரைட் சைடு 1 equal to 1. ஓகேவா? சரி, என்ன இத விட்டு இத மட்டும், ஏனா f1 ஓட வேல்யூ என்னது? f1 equal to என்ன வருது? 1. சரிதா? இல்லனா நம்ம அடுத்த லைன்ல அப்ளை பண்ணாலும் போட்டுடலாம். அப்ப இங்க போடணும் 1 equal to, since f1 equal to 1, a இதுல ரெண்டுலயும் காமனா இருக்குது யார் இருக்கா? ரெண்டுலயும் காமன் யாரு? 1/2. take it outside. 1/2 a into 1 plus root 5. ஏட்டா கால்குலேட்டர் இருக்குதாடி? இல்லனா வச்சு இருக்கட்டும். சரி, இதுலயும் 1/2 வந்து ஹோல் காமன். இந்த ரெண்டு டேர்முக்கு காமனா இருக்கக்கூடிய யாரு? 1/2. bring 2 left side. அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆனா என்ன ஆகும்? இங்க 2 ன்னு வந்துரும். சோ இந்த எல்லா டேர்மும் ரைட் சைடுல வெச்சுக்க. அப்ப a 1 plus root 5 plus b 1 minus root 5 equal to 2. இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். சரிதா? சரி, இத வந்து take it as 3. என்ன அடுத்து நல்லா கேட்டுங்க. If we have two unknowns to solve, we need two equations. ஒன்னு வந்தாச்சு. இன்னொரு கண்டிஷன் வந்திருக்காங்கல்ல, என்னது? f2 equal to
2. அப்ப என்ன சொல்லணும்னா put n equal to 2 in எதுல அப்ளை பண்ணணும் 2 in 2 எடு f2 equal to 1 இந்த n உள்ளடா என்னது 2 தானே அதை தானே அப்ளை பண்ணணும் அதுக்கு பிறகு f2 வரக்கூடிய இடத்துல என்ன செய்யணும் 1 2 னா 2 3 னா என்னது 3 ஓகேவா பரவாயில்ல கொஞ்சம் அலர்ட்டாவே சந்தோஷமா இருக்கு சில பேர் பார்த்தாங்கன்னா அப்படியே உட்கார்ந்து இருந்து நான் வந்து ஏதோ மாஸ்டர் இதுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும் ஒரு மூமெண்ட்ஸ் இருக்காது ஒரு இது இருக்காது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கவே எனக்கு ஹாப்பி தான் சரி பட் n equal to sorry put n equal to 2 in எங்க போடணும் 2 in 2 in equation number 2 ஏன் அதுல n equal to 2 போடுறோம் இங்க சப்ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு 2 இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்து 1 ஓகேவா அதனால 1 போட்டோம் சரி ஓகே அடுத்து அப்ளை பண்ணா என்ன வருதுன்னு பாரு f2 equal to a into 1 plus root 5 by 2 n உள்ள இடத்துல என்ன போடணும் 2 plus b into 1 minus root 5 by 2 இந்த n உள்ள இடத்துல என்னது 2 ஓகேவா சரி என்ன இதே போல 4 னு வரும் equation number 4 solve 3 and 4 we will get a and b value after get a and b value substitute into that is a answer ஓகேவா கால்குலேட்டர் வச்சிருக்கீங்களா சரி இத ஸ்டில் பண்ணுங்க எல்லாரும் இத சால்வ் பண்ணுங்க இத எழுதிடுங்க ரைட் சரி நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் நல்லா பாத்துங்க லிசன் இங்க பவர் யார் இருக்கா 2 இப்போ இங்க வந்து 1/2 காமனா எடுத்துட்டேன் அப்ப இங்க ரெண்டு டேர்ம் யார் காமனா இருக்கா 1/2 தி ஹோல் ஸ்கொயர்ட் அப்ப அந்த டேர்மை நீ வெளிய எடுக்க போற சரியா நல்லா பாரு what is f2 நம்ம பவுண்டரி கண்டிஷன்லாம் நல்லா பாத்துங்க f1 equal to 1 and f2 equal to 1 so instead of f2 என்ன போடலாம் 1 இதுல நீ சைடுல சிங்ஸ் போட்டுறணும்ல இல்லனா நிறைய பேருக்கு தெரியாது f1 equal to 1 இங்க f2 equal to அதுவும் ஒண்ணுதான் so 1 equal to காமனா உள்ள டேர்ம் 1/4 னு வெளிய எடுத்துரு ஏன் 1/4 ஸ்கொயர் இருக்கனால 1/4 சரிதா சரி 1/4 a into 1 plus root 5 divided by 2 sorry அது வரவில்ல அது வெளிய போயிட்டல the whole square plus b into 1 minus root 5 the whole square இப்படி போடு சரிதா இத கிராஸ் மல்டிபிள் பண்ணிரு அத ரைட் சைடு கொண்டு வந்துரு a into 1 plus root 5 the whole square plus b into 1 minus root 5 the whole square equal to cross multiplication 4 take it as equation number 4 சரிதா இப்போ இத வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியாச்சுனாலே நமக்கு என்ன வந்துரும் ab ஆன்சர் வந்துரும் கால்குலேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா இத ஸ்டில் பண்ணிக்கிறேன் நான் கால்குலேட்டர் யூசேஜ் சொல்லி கொடுத்துரு நீ வந்து வீடியோ ஆன் பண்ணிடு ஆன் பண்ணிக்க this is a on பண்ணவே this is a fourth equation we converted this into the integer form the form convert பண்ணிரு by using calculator 1 plus root 5 can be written as 3.236 1 minus root 5 can be written as minus 1.236 so நல்லா பாரு 1 plus root 5 the whole square இருக்குது இப்போ இத ஸ்கொயர் பண்ணி போட்டுரு 3.236 ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சுனா என்ன வந்துருது சரிதா நெக்ஸ்ட் அடுத்து 1 minus root 5 the whole square என்ன இருக்குல அத வந்து என்ன செய் ஸ்கொயர் பண்ணிரு ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சு சோ அது வந்து equation number 5 எடுத்துக்க நெக்ஸ்ட் ஆல்ரெடி we have equation number 3 directly apply the value 1 plus root 5 என்னது என்ன இருக்குது 3.236 1 minus root 5 minus 1.236 so equation number 3 எப்படி கன்வர்ட் ஆகுது பாத்தியா அந்த மாதிரி கால்குலேட் we have two unknowns a and b are the unknowns with the help of the calculator நான் சொல்லிருக்கேன்ல அந்த கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணனும்னு நமக்கு ஒரு வீடியோ இருக்குது அத ரெஃபர் பண்ணிக்க two unknowns எப்படி சால்வ் பண்றது தெரியுதா அப்படி நமக்கு ஒரு வீடியோ இருக்குது என்ன செய்யணும் அந்த கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணி என்ன செய்யணும் சால்வ் பண்ணியாச்சு அப்படினா we will get
A equal to 0.447 and B equal to minus 0.447. Okay, after find யார் எழுத கூடாது, just listen. After find A and B value, substitute A and B value in where? In 2. சரிதா? So A உள்ள இடத்துல values, B உள்ள இடத்துல values apply பண்ணிரு, அதான் சொல்யூஷன் ஆகும். Sub A and B value in 2. Substitute பண்ணனா just listen. Fn equal to A, instead of A we have to put 0.447, 1 plus root 5 divided by 2 power n plus what is the B value? Minus 0.447, 1 minus root 5 divided by 2 whole power n. So this is the answer. This is the solution. This is a solution. தெரியுதா? calculate work தெரியும்னா ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். இல்லைன்னா மேனுவலா சால்வ் பண்ணோம்னா எப்படியுமே it will take much time. You may commit mistake also. Okay, இது டைம் கன்சியூம் பண்ணும், கால்குலேட் யூஸ் பண்ணா மிஸ்டேக்ஸே இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, ரைட், எல்லாம் எழுதுங்க.